இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ என்றே சொல்லாமல் சொல்லி வைத்தார். இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ என்றே சொல்லாமல் சொல்லி வைத்தாய். புல்லாகி பூண்டாகி மரமாகி புலியாகி வாழ வைத்தாய். உலகளாவிய நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு ராஜ நடிகர் திருவாதவூர் தெய்வேந்திரன் நாவல் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா நலமா இருக்கேன். நீங்க நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய பேரன்புனாலையும் பெரு ஆதரவுனாலையும் ரொம்ப சந்தோஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன். உள்ளபடியே சொல்லணும்னா எங்க போற நாடக கலைஞர்களை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நாடக உலகத்துக்கு வந்த பின்னால நிறைய யூடியூப் சேனல் இப்போ வந்துருக்குது. ஆனா இந்த நாடக நிகழ்வுகளை முதலாக எனக்கு தெரிஞ்சு இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சென்றதில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. மாயகுலம் மாதவன் சகோதரர்களை வருக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். நம்ம இந்த கொரோனா சமயத்திலேயே ஒரு நேர்காணல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா கொரோனா சமயத்துல கலைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வேற மாற்று தொழில்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆமா, அதுல நீங்க கூட ஒரு மாற்று தொழில் பண்ணதா நம்ம கேள்விப்பட்டேன். உண்மை உண்மை உண்மை. அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். தொழில் பண்றதுல நமக்கு இந்த ஒரு மதிப்பு குறைவு இல்லை. தேவை தொழில், நேர்மையான தொழில். உண்மை. நீங்க சொன்னது உண்மைதான். இந்த கொரோனா காலத்துல நம்ம நாடக கலைஞர், குறிப்பா நாடக கலைஞர் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகணும். என்ன காரணம்னா அப்படி ப்ரோக்ராம் எங்கேயுமே நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கல. இப்ப என் போன்றவர்கள் ஆண்கள் என்ன வேகம் போயிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு 500 சம்பாரிச்சு வந்துடலாம். ஆனா பெண்கள் படக்கட்ட ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இதுவும் கடந்து போகுன்ற அளவுல அதையும் கடந்து இன்னைக்கு நம்ம ஒரு சீரான வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த இறைவனுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். இப்போ நாடகங்கள்ல எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கத்தை விட எப்படி கூடுதலா இருக்கா, குறைவா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நாடகங்கள் அப்படிங்கிறது இப்ப நிறைய நாடகங்கள் வருது, நிறைய வாய்ப்புகள் நிறைய வருது. நாடகம் நடத்தாத சின்ன சின்ன கிராமங்களோட நாடகம் நடத்துறாங்க. அப்ப ஏற்கனவே நாடகம் பாரம்பரியம் நடத்திக்கிட்டு கிராமங்கள் நாடகம் நடத்துறாங்க. அந்த வகையில பார்க்கல நாடகம்ங்கிறது நல்ல ஒரு பிரைட்னஸா நல்ல சிறப்பா தான் போய்கிட்டு இருக்கு. தொய்வு எல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது. ஆமாங்க. இப்ப உங்களுடைய நாடக கலையினுடைய அனுபவம் எவ்வளவு காலங்கள், எப்படி இந்த கலைக்குள்ள வந்தீங்க? உள்ளபடியே சொல்லணும்னா இந்த நாடக கலையின் மேல எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம். இசைத்துறையில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். அப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அப்பா, நான் படிக்கிற காலத்துல, அதாவது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துல எங்க அப்பா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்கிள் என்னை வச்சுக்கிட்டு பக்கத்து கிராமங்கள்ல போறாம நாடகங்கள் எங்க நடக்குதோ அங்க என்னை கூட்டி கொண்டு போவாரு. நாடகம் பாக்குறதுக்கு என்னை கூட்டிட்டு போவாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது எனக்கு அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு இனம்புற ஒரு ஈர்ப்பு. எவ்வளவு அழகா பாடுறாங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க, இப்ப மக்கள்லாம் கை தட்டுறாங்களே, இப்ப இவ்வளவு ஒரு ஈர்ப்பு இதுல இருக்கே, என்ன சொல்லுவோம், ஒரு போதைன்னு சொல்லலாம். அப்ப இது நான் சின்ன வயசு அனுபவிச்சேன். எங்க அப்பா அடிப்படை ஒரு சின்ன ஒரு கலைஞராக தான் இருந்தார். என்ன கலைஞர் ஏன்னா அந்த நயாண்டி மேளம் அடிச்சு அந்த காலத்துல பெண் கலைஞர்கள் கிடையாது. இப்ப ஆடுறாங்க பார்த்தீங்களா, இந்த
ஆட்டத்துல அப்போ வந்து பெண் கலைஞர்கள் கிடையாது. இப்ப என்னுடைய இந்த திருவாரூர் கிராமத்துல ஆண் கலைஞர்களை பெண் வேடம் இட்டு ஆடி பாடக்கூடிய நிகழ்வு அது. அந்த நிகழ்வுல என்னுடைய தந்தையார், என்னுடைய அப்பா பேரு பாண்டி, எங்க அப்பாவும் அதுல பங்கு கொண்ட ஒரு கலைஞர். அந்த வகையில் அவர் ஒரு கலைஞராக இருந்த காரணமாக என்னவோ தெரியல, அந்த கலை ரத்தம் எனக்கு இருந்தனால என்னால ஈஸியா அதுல அட்டாச் ஆகிக்க முடிஞ்சது. என்னால அந்த அந்த வகையில் அந்த துறைக்கு தேர்ந்தெடுத்தேன். ரொம்ப விரும்பி இந்த துறைக்கு நான் வந்தேன். ஆமாங்க. 1998 என்னுடைய அரங்கேற்றம் நடந்தது. ஆமாங்க. பக்கத்துல இருக்க டி மாணிக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமம். இந்த டி மாணிக்கம்பட்டி கிராமத்தில் 1998 நாடகத்துக்கு நான் முறையாக பயின்று அரங்கேற்றம் பண்ணேங்க. எனக்கு குருநாதன் அப்படி கேட்டா நிறைய பேர்கிட்ட நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கத்துக்கிட்டேன். குறிப்பா சொல்லணும்னா இதே டி மாணிக்கம்பட்டியில அழகுநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ நடிகர் இருந்தார். அவர் என்னை போன்ற ராஜ, எனக்கெல்லாம் முன்னோடி. அவர் தலையாரியா வேலை பார்த்தாரு. அவர் அவர் இருக்கிற காலத்துல அவர் நிறைய நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப அவர்கிட்ட தான் போய் அணுகினேன். அண்ணே, நம்ம நாடகம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கையில ஒரு ஹார்மோனியம் பெட்டி வச்சிருந்தாரு. அந்த ஹார்மோனியம் பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு என்னைய பாட சொன்னாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி காட்டினேன். அவருக்கு பிடிச்சிக்கிறது. தன்னிடம் இருந்த பாடத்தை அப்படி எனக்கு கொடுத்து இரவு பகல் பரம நானும் அப்ப இரவு பகல் வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்து அப்படியே வந்தது. அதுக்கப்புறமா பாடல்கள்லாம் எழுதணும் அப்படி சொல்லும்போது மதுரையில மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் வந்து சண்முகவேல் சொல்லுவாங்க. சண்முகவேல் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கவிஞர். இந்த திருவோணம் பக்கம் தான், அள்ளி நகரம் நினைக்கிறேன். தம்பி கூட கணேசமூர்த்தி ராஜ நடிகர். அந்த ஒரு நம்ம இதெல்லாம் போடுவார்ல, விஸ்வாமித்திரர் எல்லாம் போடுவார்ல. ஆமா ஆமா, செல்வம். ஆமா ஆமா, ஊர் பேரே எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வரல. ஆமா ஆமா ஆமா, அவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவரிடமிருந்து நான் பாடல்கள் சுக்கநாதிருப்பு செல்வன் அவர் பேர. ஆமா, அவர்கிட்ட இருந்து பாடல்கள் நிறைய எழுதி வாங்கிட்டேன். அவர் எனக்கு ஒரு வகையில குருநாதர். அதற்கடுத்து மேலூர்ல குமார் சார் சொல்லி ஒரு ஹார்மோனிஸ்ட், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குமார், மேலூர்ல ஹார்மோனிஸ்ட் குமார்னு பேர். அவர் ஆரம்ப காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து நம்ம நாடக உலகத்துக்கு ரொம்ப தாமதமாக வந்தவர். பாடல் ரொம்ப சிறப்பா பாடுவார். அவர்கிட்ட போய் இந்த சுதியெல்லாம் என்ன பாட்டை எந்த சுதியில பாடணும், எந்த ஐப்பிச்சை கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் பூராமே அவர்கிட்ட நான் பழகிக்கிட்டேன். காலைல 6 மணிக்கு போவேன். அவர் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பார். இப்படி நிறைய பேர் நான் பழகிக்கிட்டேன். நிறைய பேர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்படியே நான் வெளிப்படுத்தின மூலமாகத்தான் நான் இந்த அளவுக்கு என்னால இந்த நாடகத்துல ஓரளவுக்கு என்னால பயணிக்க முடிஞ்சது. ஆமாங்க, நிறைய குருநாதர்கள் எனக்கு. அதே போல நம்ம உள்ளூருக்குள்ளே மாணிக்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் KS மாணிக்க இருக்காருல்ல, அவரு நம்ம சொல்லி ஆகணும். அவர் ஒரு தலை சிறந்த ஒரு பாடகர். உங்களுக்கு தெரியும், நாடக உலகத்துல கூட எல்லா பேருக்குமே தெரியும். கண்ண மூடி கேட்டோம்னா அவர் TM சௌந்தரராஜன் பாடுற மாதிரியே இருக்கும். ஆமா, அவர் பாடக்கூடிய பாடல்கள் அவரு எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல அன்பு சகோதரர் வந்து ML பிரபுராஜா, சிரிப்பு நடிகர். அவர் சிரிப்பு நடிகராக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் எனக்கு அவரும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய பேர் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்ட விளைவாகத்தான் நாடகத்துல என்னால கால் ஊண்டி நிக்க முடிஞ்சது. ஆமாங்க, 98 அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷம், 25 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆமா, 25 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 25 ஆண்டுகளை வந்து எப்படி கேட்டீங்கன்னா என்னால தொடர்ந்து இந்த நாடகத்துறையில நான் நிக்க முடியல. குடும்ப சூழ்நிலை காரணமா கொஞ்ச காலம் சிங்கப்பூர்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். மும்பையில போய் ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை இப்ப ரொம்ப சிரமமான சூழ்நிலை. இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு 10 ஆண்டுகள்னால இந்த துறையில் இல்ல. ஒரு 5 வருஷம் வெளில போயிருவேன், வந்து 2 வருஷம் நடிப்பேன். இப்படி போனதுனால என்னால ஒரு நிலையான இடத்துக்கு இந்த இடத்துக்கு வர முடியல. கண்டினியூஷன் நான் பண்ண முடியல. இப்ப தொடர்ந்து இப்ப வந்து ஒரு 6-7 ஆண்டுகளமா நீங்க சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு முந்தில இருந்து எல்லாம் சரி, இப்ப தொடர்ந்து நம்ம நாடகத்தில் இருக்கிற காரணமாக இப்ப ஏதோ ஒரு வருடத்துக்கு ஒரு 150-160 நாடகங்கள் சாதாரணமா வருது. ஆமாங்க, நாடகத்துறையிலையும் மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மதுரை சங்கத்தினுடைய உறுப்பினர் தான். மதுரை சங்கத்துல வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உறுப்பினர் வந்து அங்கேதானே? உறுப்பினர் மாதிரி தான் இப்ப அதுக்குண்டான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஆமா, சரி. இப்போ நீங்க அந்த சின்ன வயசுல நாடகம் பார்க்க போனீங்க இல்லையா? ஆமா, அந்த காலகட்டங்கள்ல எந்த நடிகரோட நாடகத்தை ரொம்ப விரும்பி ரசிச்சு? எனக்கு நீங்க கேட்டீங்க
உங்களுடைய குருநாதர் யாருன்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும். என்னுடைய மானசீக குருநாதரை நான் ஏத்துக்கிட்டது கொட்டாம்பட்டி சாமிநாதன் அவர்களா. கொட்டாம்பட்டி சாமிநாதன் அவர்கள் என்னுடைய மானசீக குருநாதரை நான் ஏத்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இப்படி பாடுவாரு, இப்படி பேசுவாரு, இப்படி நடிப்பாரு அப்படின்ற கேட்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். இப்படியா ஒரு மனிதர் தாரா, ரொம்ப எளிமையானவர் சொல்லுவாங்க. அவர் நான் பார்த்ததில்ல, அவர் நாடகங்களை பார்த்ததில்ல, ஆன்லைன் நேரில் நான் பார்த்ததில்ல, சொல்ல கேள்விப்பட்டதான். ஆக இவர் மாதிரி நம்மளும் செய்யணும், இவர் மாதிரி பாடணும், அவர் பேசணும், எனக்குள்ள ஒரு ஒரு உந்து சக்தி. அவர் எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி, எனக்கு ஒரு உந்து சக்தி அவர். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேர பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி விஸ்வநாதன் ராஜ நடிகர், அதே மாதிரி கேபி துரைராஜ் ராஜ நடிகர். உள்ளபடி சொல்லணும்னா கேபி துரைராஜ் அவர்களுடைய நாடகங்களை பார்க்கும்போது நான் வந்து படிக்கிற காலம், அந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துல கேபி துரைராஜ் அவர்களை ராஜ நடிகர் நான் பார்த்திருக்கேன். அவருக்கு ஜோடி அடிக்கிறவங்க யாருன்னா வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, இவங்க அவருக்கு ஜோடி அடிப்பாங்க. மிக கடுமையான தர்க்கமா இருக்கும். அவங்க பாடக்கூடியது பேசிக்குள்ள உட்காந்து அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற எனக்கு ஒரு உந்து சக்தி. அதனால நான் தேர்ந்தெடுத்த துறை ராஜ நடிகர். நாரதர் கேரக்டர் இருக்குது, பப்பன் கேரக்டர் இருக்குது, மற்ற இசை கலைஞர்கள் இருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா நம்ம எதை தொட்டாலும் மேல நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமே நீர்த்து அப்படிங்கிற என் திருவனுடைய வாக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வானதா இருக்கணும் அப்படி சொல்லி, சரி அப்ப இதுல உயர்வானது இந்த ராஜ நடிகர் அப்படிங்கிற ராஜ நடிகர் நான் தேர்வு பண்ணேன். இவங்களுடைய பாடங்களை பார்த்தேன், இதெல்லாம் கவரப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தி. ஆமாங்க, ஆரம்பத்துல இருந்து ராஜ நடிகர் தான், பள்ளி திருமணத்துல முருகனாக. ஆமா, ஆரம்பத்துல இருந்து நான் ராஜ நடிகர் தான். சில விபத்து மாதிரி நான் நாரதர் வேஷம் போட்டு ஒரு 400-500 மேடைகள் நான் நாரதர் வேஷம் போட்டிருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில் அப்ப சிவரஞ்சனி அவர்கள், எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்கள், அண்ணன் ராஜாக்குர் ஆறுமுகம் அவர்கள், மதிப்பிற்குரிய மச்சான் ஹரிஹரன் அவர்கள், என்எஸ்டி எம்எஸ் வீரவேல் சொல்லி எம்ஜிடி வீரவேல் அப்படி சொல்லி ஹார்மோனிஸ்ட், இப்ப மறைந்துட்ட காலம் சென்றாமா, மிகச்சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்ட் கலைஞர். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, தனியா ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்த புதுசு. அப்ப நான் வந்த புதுல இங்க ராஜ நடிகருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொட்டகுடி கந்தபாலன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் அந்த இடத்துக்கு. தம்பி நீங்க போங்க அந்த இடத்துக்கு, நான் இந்த இடத்துக்கு வர முடியாது, ஏன்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னால வர முடியாது, நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாரு. அண்ணன் ஆறுமுகம், அன்பு மைத்துனர் ஹரிஹரன் அவர்கள், இவங்கெல்லாம் என்னை பாட வச்சு கேட்டாங்க, என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிரிச்சுக்கிறச்சு. ஸோ நான் அந்த டீம்ல நான் போய் நாடகங்கள் பண்ணேன் ஒரு 4-5 வருட காலங்கள். இந்த 5 வருட காலங்கள்ல 2 வருடம் 3 வருடத்துல வந்து ராஜ நடிகர் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் திடீர்னு அவர் காலமாகினார். அவர் திடீர்னு காலமாகும் பொழுது ஏறக்குறைய 20-30 நாடகங்கள் அவருக்கு புக் பண்ண நாடகங்கள் இருக்கிறது. 20-30 கிராமங்களில ஆறுமுகம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரசீது போட்ட நாடகங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு யாரை போய் உட்கார வைக்கிறது? ஏன்னா எம்எஸ்கே சிவரஞ்சனி அண்ணன் நாரதருடைய ஆறுமுகத்தை தர்க்கம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய கலவரங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இவங்களுடைய தர்க்கத்தை பார்த்துட்டு பெரிய பெரிய கட் அவுட் வச்சு ஊர் கிராமே 2ஆ பிரிஞ்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. வள்ளிரம் நாளத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவங்க யாருன்னா அண்ணன் ஆறுமுகமும் சகோதரி எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்களும். இப்ப அவர் திடீர்னு காலம் ஆயிட்டாரு. அவர் வரணும்னு சொல்லி புக் பண்ண நாடகங்கள் ஒரு 20 நாள் 30 நாடகம் இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும் யோசிக்கும் பொழுது திடீர்னு யாரும் ஏற்பாடு பண்ண முடியல. அப்பதான் மச்சான் ஹரிஹரன் அவர்கள், மாப்பிள்ளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு, எனக்கு தெரியாதீங்க அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை நான் பாடம் தர்றேன் அப்படின்னு சொல்லி மச்சான் ஹரிஹரன் அவர்களும் எம்ஜிடி வீரவேலப்பா அவர்களும் எனக்கு இந்த நாரதர் பாடத்தை கொடுத்து என்னை குறுகிய காலத்தை ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே என்னை தயார்படுத்தினாங்க. தயார் பண்ண முதலாக அண்ணன் ஆறுமுகத்துக்கு பதிலாக மேடை போட்டது அதலைங்கிற கிராமம், அதலை கிராமம். அந்த கிராமத்துல நானும் சிவரஞ்சனி அவர்களும் மோதணும். எங்களுக்குள்ள சில காம்ப்ரமைஸ் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில அந்த ஆறுமுகம் என்ன செய்வாரோ, அண்ணன் ஆறுமுகம் என்ன செய்வாரோ, அவர் போல அவர் மாதிரி இல்ல, அவர் செஞ்சதுல என்னால ஏதோ ஒரு 40%, 50% செய்ய முடிஞ்சாலும் அதே என்ன சிறப்பு நான் நினைக்கிறேன். அதை செஞ்சேன்னு நினைக்கிறேன். அப்ப அது ஒரே டீம்ல ஒரு 400 மேடைகள், ஒரு 2 சீசன், ஒரு சீசன்ல 170, 180, 190 நாடகங்கள் ஆடுவோம். ஸோ 2 சீசனுக்கு 380, 400 மேடைகள் நான் நாரத வேஷம் போட்டிருக்கேன். ஆமா, அதுக்கப்புறமா அதுவும் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனேன், 5 வருஷம் இருந்தேன். அப்ப வந்தேன். அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு சரி நம்ம பண்ண பழையதான் பண்ணுவோம்னு சொல்லி
இப்போ ராஜ நடிகர் 6-7 வருடங்களாக தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் எனக்கு அனுபவங்கள் உண்டு, நாரத வேஷம் போகிற அனுபவம் உண்டு. மிக சிறப்பான நாடகங்கள்லாம் நடத்திய அனுபவங்கள் உண்டு. சிவரஞ்சனி கூட சேர்ந்து மிக கடுமையான தர்க்கங்கள் செஞ்சு தமிழகம் முழுதும் ஒரு ரவுண்ட் வந்த காலங்கள் உண்டு. நாரதர் போட்டப்போ அந்த சகோதரி சிவரஞ்சனி கூட மட்டும்தான் நடிச்சீங்களா, இல்லை வேற யாருமே நடிச்சிருக்கீங்களா? வேற கலைஞர், அதாவது அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்த பின்னால சில இன்னொரு 6-7-8 வள்ளிகளை எங்களே நம்ம மனோரஞ்சனி அவர்கள், சுமதி ஸ்ரீ அவர்கள், ஏன் நம்ம கலையரசி அவர்கள், இப்படி வாழ்கள்லாம் எனக்கு வள்ளியா வந்திருக்காங்க. நாரத வேஷம் போட்டுங்க. ஆமாங்க. அவங்கெல்லாம் வந்திருக்காங்க என் கூட. அதிக எண்ணிக்கையே சொல்ல முடியாது, குறிப்பிட்டு விரல விட்டு எண்ணிடலாம். அவங்களோட நான் நாடகம் எண்ணியது நாரத வேஷம் போட்டு. இவங்களோட ராஜடியர் நிறைய மேடைகள் அடிக்கும், அது வேற. நாரத வேஷம் போட்டு அதிகபட்சமானது சிவரஞ்சனி கூட தான். இந்த மற்ற வள்ளிகளோட ஓரிரு மேடைகள், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய நாரத அந்த காலகட்டங்கள். ஆமா. நாரதர் வேஷம் போடுறது, முருகன் வேஷம் போடுறது, ரெண்டுமே உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இந்த ரெண்டுல எது சிரமமானது, இது கொஞ்சம் எளிமையா இருக்கு அப்படின்னு சொன்னா உள்ளபடியே பாத்தீங்கன்னா ராஜ அடிகராக அடிப்பதான் ரொம்ப சிரமமான ஒன்று. ஏன்னு கேளுங்களேன், 3 கேரக்டர் பண்ணணும், 3 வேஷங்கள் போடணும். நாரதருக்கு அப்படி கிடையாது. ஆனா மக்கள் நினைப்பாங்க, நாடக கலைஞர்கள் நினைப்பாங்க நாரதர் ரொம்ப கஷ்டமா பண்றோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராஜ அடிகர் தான் ரொம்ப சிரமமான ஒன்று. எப்படி கேளுங்க, 3 வேஷம் போடணும். வேலன், வேடன், விருத்தன். அதுக்கு முன்னால வளையல் கரைச்சட்டி எல்லாம் போட்டுக்குன்னு சொல்றாங்க, நான் பார்த்தது கிடையாது. அனுபவமான கலைஞர்கள் பார்த்திருப்பாங்க. ஆக ஒரே மேடையில இத்தனை வேஷம் போடக்கூடிய கேரக்டர்னா ராஜ அடிகர் தான். நாரதருக்கு ஒரு சீன் மாதிரி தானே, ஒரே கேரக்டர் தான், நாரதர் வர்றாரு. ஆனா அந்த நாரதருடைய கேரக்டரை இவங்க கொஞ்சம் உயர்வு பண்ணிக்கிட்டாங்க தர்க்கத்தின் மூலமாக. அப்ப டிஎன்பி பழனியப்பன் அவர்கள் வந்த பின்னால இந்த ட்ராக்கை கொஞ்சம் மாத்தி, அதாவது வள்ளி திருமண நாடகத்துல வள்ளிய போகிற வழியிலே வள்ளிய சந்திச்சுட்டு போகிற மாதிரி தான் கதை இருந்தது. ஆனா அதை ரொம்ப கடுமையாக்கி இந்த கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த வகையில பார்க்கல. இப்ப பாத்தீங்கன்னா ராஜ அடிகருக்கு எந்த விதமான மரியாதை இப்ப கிடையாது. ஒரு காலத்துல ராஜ அடிகர்னா அப்படி இறங்கி அது ஊருக்கு போனாலே ராஜ அடிகர் தனி மரியாதை உண்டு. கொட்டாம்பட்டி சாமிநாகன கட்டணம் ராஜ அடிகர். ஆமா, நம்பர் 1 ஆஃப் த கேரக்டர் இது. ராக்கெட் ஜெயபாலன், இப்ப இவங்கெல்லாம் ஒரு இமய மாதிரி இருந்தவர்கள். இப்ப அதெல்லாம் மாறி இப்ப ராஜ நடிகர் ஏதோ சும்மா ஒரு பேருக்கு வேஷம் போட்டு வந்துட்டா போதும். முருகனா வேஷம் போட்டு வந்துட்டா போதும், முடிஞ்சு போச்சா. அப்புறம் என்ன வேற வேஷம் போட வரீங்களா, ஒரு 2 பாடல் பாடின சுதியில சேருதோ தவறு சேரோ அது வேற விஷயம். 2 பாட்டு போய் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடையாளம் ஏதோ பாடினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மாலை மட்டும் முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சு. நம்பிராஜன் கேரக்டரை காட்டிலையும் ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் இப்ப இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜ நடிகருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அப்ப 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் அப்ப வெளியேறி ஆகணும். காலைல 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ராஜ அடிகளுடைய பங்கு, 4 மணி நேரம் பங்கு, 3 வேஷம் 4 வேஷம் அவங்க போட்டாகணும். இப்ப அது இல்ல. 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயும் வள்ளி வர்றாங்க, வப்புன்னு வர்றாரு, டான்சர் வர்றாரு, பெட்டிக்காரு வர்றாரு. இப்ப இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா ராஜ அடிகள் என்ன பங்கு என்னன்னு பாருங்க. அதுல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ராஜ டிகிரி வெளியேறக்கூடிய நேரம்ங்கிற 4 மணிங்கிறது இப்ப வச்சிருக்காங்க நார்மலா 4 மணி. இந்த 4ங்கிறது 4:30 ஆகுது, 5 மணி ஆகுது. 4:30 வச்சுக்கிறோமே, 4:30க்கு 5:30 விடிஞ்சு போயிருது, 5:45 விடிஞ்சு போயிருது. 1.5 மணி நேரம் தான். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே ராஜ அடிக்கும் தன்னந்தனியா நிக்கிறதா கிடையாது. வள்ளி வர்றாங்க, நாரத வர்றாரு, பப்புன்னு வர்றாரு, டான்ஸர் வர்றாங்க, அவங்க தனிப்பாட்டு பாடுறாங்க, பக்கம் மேலாங்காரவங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா ராஜ அடிக்கிற என்ன பங்கு இருக்குன்னு ஒண்ணுமே நான் சொன்ன மாதிரி வேஷம் தான் போட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த காலகட்டம் ரிசென்ட்டா பார்க்கும்போது ராஜ அடிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாம இருக்குது. ஆனா உள்ளபடி இதை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ராஜ அடிகர்கள்னா அதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, இது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த நாடக கலை உலகத்துக்கு மீண்டும் ராஜ அடிகளுக்கு கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். உங்களுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது சில குறைபாடுகள் தெரியலாம். முதல்ல நாங்கள் சின்ன வயசுல போய் நாடகம் பார்க்கல இப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்லை. இப்ப ராஜபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கொடுக்கல, குறைவாயிருச்சு. அது மாதிரி வேற ஏதாவது அந்த மாதிரி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு உள் மனசுல படுதா? உள்ளபடியே என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இப்ப எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் அவர்கள். உங்களுடைய தளத்தின் மூலமாக
உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகம் முழுக்கும் உள்ளக்கூடிய இந்த நாடக ரசிகர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே உள்ளபடி எனக்கு பெருமை தான்.